வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தாத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய சேனலை பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் சென்னையில் ப்ராப்பர்ட்டி தேவையோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளை கால் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை, அழகான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா முடிச்சூர், வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் ரோடு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி நகருக்கு பக்கத்தில், அதாவது இது வந்து ஒரு ஓல்டு பெருங்குளத்தூரில் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க, 60க்கு 40 நார்த் ஈஸ்ட்டு கார்னர். சூப்பரான ஃபேஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓல்டு ஹவுஸ் இருக்குது, பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே எம்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 60க்கு 40 இருக்கக்கூடிய இந்த வீடானது பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டாகவும் போட்டுக்கலாம். ஸோ கோர்ஸ் எதுவுமே இருக்காது. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடுக்கான அமௌண்ட்டை நம்ம வந்து பிளான் பண்ணி அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 20 அடி ரோடாக இருக்குது, இன்னொரு பக்கம் 30 அடி ரோடு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. சைத்தானியா ஸ்கூல் இருக்குது இல்லையா, அன்னையூர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து சைத்தானியா ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட் தாங்க, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 500 மீட்டர் தாங்க இருக்கும். மேக்ஸிமம் 400-500 மீட்டரில் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டியானது இருக்குங்க. 2 பேர் கூட ஈஸியாக இது வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க டைரெக்டாகவே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் லேண்டாகவும் இன்னொருத்தர் வீடாகவும் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 12 வருஷம் வீடுங்க இது. வீடாக பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான வீடு தான். நீங்கள் வெளியேந்து பார்த்தாலே தெரியும். ஒரு 2 BHK வீடு, ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சுக்கிற மாதிரி வாசப்படி வச்சுருக்காங்க. ஸோ மெயின் கேட் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கானது, அந்த உள்ளே போகிறதான கேட் வந்து நார்த் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிற அந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி. இந்த ஏரியாவில் பிளாட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அதுவும் கார்னர் கிடச்சிருக்கு. இன்னொன்று நமக்கு வந்து ஈஸ்ட் நார்த்து. ஸோ 2 ஃபேஸிங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை தான் விரும்பி கேட்பாங்க. 6500 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படியே நீங்கள் எடுக்கிறீங்க. லேண்டு வீடு மொத்தமாக கொடுக்குறது தான், ஓனர் வந்து மொத்தமாக தான் கொடுக்குறாரு. நாம் வந்து தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாக நம்ம வந்து பிரித்து வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நாம் தான் பண்ணிக்கணும். ரோடுக்கும் அந்த வாசப்படிக்கும் ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 அடிக்கு மேலே இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. ட்ரைனேஜ் பார்த்திங்கன்னா தண்ணி போகிறதுக்கான வழி வந்து ரோடுக்கு 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே இல்லை. வீடு வந்து இன்னொரு 50 வருஷம்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. மணலில் கட்டின வீடு. நீங்கள் காம்பவுண்ட் வாலே பார்த்தா கூட பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது காம்பவுண்ட் வாலை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு எப்போவுமே காம்பவுண்ட் வால் மேக்ஸிமம் நிறைய பீப்புள் வந்து 4 இன்ச்சு சவராக கட்டுவாங்க. ஸோ 4 இன்ச்சு சவராக கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக கிராக் விடும். ஏன்னா சின்ன ஒரு திக்னஸாக இருக்கிறதால கிராக் விடும். பட் இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த காம்பவுண்ட் வால் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராக் கூட அங்கே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. 6500 ரூபாங்க. நெகோசியபிள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டைரெக்டாக உட்காந்தோன்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படியே 1/2 கிரவுண்டு லேண்ட் அப்படியே இருக்குது. 1/2 கிரவுண்டில் வீடு கட்டியிருக்காங்க. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். கிளியரான டாக்குமெண்ட்டுங்க. ஸோ டாக்குமெண்ட் வைஸாக நீங்கள் வந்து எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்லை. வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலே காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.